இன்றைக்கி நம்ம ப்ளவுஸ் கட்டிங்கில் கிராஸ் கட்டிங் வந்து பார்க்க போகிறோம். கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம வந்து இந்த சைஸ் ப்ளவுஸ்னால் இந்த அளவுகள் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருப்போம் இல்லைங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா உடல் பருமன் அதிகமாக இருக்காங்க, பட் ஹைட் வந்து கம்மியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து அளவுகள் வந்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல் மெட்டீரியலை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நீல வாக்கில், சரிங்களா. ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம சைடில் தான் இருக்கணும். ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னா கரைப்பகுதி ஓப்பனில் இருக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம சுடியாக இருந்தாலும் சரி அல்லது ப்ளவுஸாக இருந்தாலும் சரி நம்ம இந்த நீல வாக்கில் தான் வந்து ஃபோல்டு பண்ணிக்கணும், சரிங்களா. இப்போது லைனிங் அப்படின்னா நினச்சி காய வச்சு நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க. 2x2 கிளாத் அப்படின்னா நார்மலாக நம்ம வந்து மார்க் பண்ணலாம். கீழ்ப்பக்கம் ரா எட்ஜ் வந்து முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா இது மாதிரி ஒரு லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துடுங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்கேல் அளவில் வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். இது வந்து பேக் பார்ட் மடித்து அடிக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவில் நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக இருக்கும், சரிங்களா. 1.5 இன்ச் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். மேக்ஸிமம் வந்து நம்ம டபுள் ஃபோல்டு பண்ணி பேக் பட்டி வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா தான் பட்டி வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும், நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், பெல்ட் மாதிரி நல்லா உட்காரும், சரிங்களா. இப்போ நம்ம செஸ்ட் ரவுண்டு சரியான அளவு அப்படின்னா 11.5 இன்ச் மார்க் பண்ணுறோம். சரியான அளவு 11.5 இன்ச். அதுக்கு மேலே 1.5 இன்ச் வந்து தையலுக்கான அளவு. அவங்களுடைய பாடி மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது 42, சரிங்களா. நம்ம 4 இன்ச் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 46. இப்போ 46 இன்ச்சை 4ஆக டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 11.5 இன்ச் கிடைக்கும். 11.5 இன்ச்சை நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இதுவே அளவு ப்ளவுஸில் எடுத்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து 11.5 இன்ச்சு தான் கிடைக்கும், சரிங்களா. அதாவது 23 இன்ச் கிடைக்கும். 2ஆக டிவைட் பண்ணி நம்ம 11.5 இன்ச்சாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 11.5 இன்ச் மார்க் பண்ணி 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணி நம்ம வந்து லைன் போட்டோம். கீழ்ப்பக்கம் நம்ம மடிச்சடிக்கிறதுக்காக மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ மேல் பக்கம் சரியான உயரம் மார்க் பண்ணிக்கலாம். சரியான உயரம் அப்படின்னா 15.5 இன்ச் வந்து ப்ளவுஸில் இருக்குது. 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் தையலுக்காக சேர்த்து 16 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இவங்களுக்கு இன்னுமே வந்து அதிகமாக வந்து தேவைப்படலாம், சரிங்களா. ஆனால் இவங்க கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால இதுவே வந்து அவங்களுக்கு அதிகம்தான், சரிங்களா. ஆனாலும் கொஞ்சம் உயரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அளவு இருக்குது, சரிங்களா. இதுவே வந்து இந்த பாடிக்கு இன்னும் ஹைட் வந்து 17 இன்ச் வரைக்குமே நம்ம வந்து அளவுகள் இருக்கலாம். இப்போது நெக் வித்து கழுத்து அகலம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2.25 இன்ச் மார்க் பண்ணலாம். பட் நான் வந்து 2.5 இன்ச் தான் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 1/4 இன்ச்சை வந்து நான் ஷோல்டரில் ப்ளஸ் பண்ணியிருக்கேன். 2.5 இன்ச்சுக்கு பதிலாக 2.25 இன்ச்சாக வந்து ப்ளஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே தையலுக்காக 3/4 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன், சரிங்களா. இப்போது டோட்டலாக ஹாஃப் ஷோல்டர் நெக் வித்து நம்மளுடைய ஷோல்டர் அடுத்து தையலுக்கான அளவு டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 6 இன்ச், சரிங்களா. இப்போ இந்த 6 இன்ச்சை மார்க் பண்ணி லைன் போட்டுட்டோம். அடுத்தது ஆம்கோல் லென்த்து. ஆம்கோல் லென்த்துமே பார்த்திங்கன்னா 6 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது பாக்ஸ் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம வந்து ஆம்கோல் ரவுண்டு வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இது மாதிரி ஸ்கேல் வச்சு நம்ம ஆம்கோல் ரவுண்டு வந்து இது மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இல்லை ஃப்ரீ ஹேண்ட்லேயே நம்ம வந்து ட்ரா பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போது ஷோல்டர் தையலுக்காக 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கும் கீழ்ப்பக்கம் இருக்கிற அளவுகளை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு 9.5 இன்ச் தேவைப்படுது ஆம்கோல் ரவுண்டு. பாருங்கள், ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. 1/4 இன்ச் வந்து உள்பக்கம் தள்ளி நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம், சைடு ஜாயிண்ட் தையல். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பேக் நெக்கு நம்ம தேவைக்கேற்ப நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் 9 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் நெக் விட்டு மேல் பக்கம் நம்ம 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம். கீழ்ப்பக்கம் 2.25 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பாக்ஸ் மாதிரி போட்டு நம்ம பேக் நெக் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். பேக் நெக் பார்த்திங்க அப்படின்னா ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நம்ம ட்ரா பண்ணலாம், அல்லது இது மாதிரி ஃப்ரீ ஹேண்டாகவும் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இது நம்மளோட விருப்பம். இப்போ அளவு ப்ளவுஸாக கையில் எடுத்துக்கோங்க. நம்ம பேக் நெக் ட்ரா பண்ணது சரியாக இருக்கா அல்லது எக்ஸ்ட்ரா குறைவாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம், சரிங்களா. இது மாதிரி ஷோல்டர் ரெண்டையும் கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க, பேக் நெக்கினுடைய சென்டர். இப்போது 1/2 இன்ச் வந்து தையலுக்காக விட்டோம் இல்லைங்களா, அதுலேருந்து 1/4 இன்ச் கேப்பில் இது மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டே வாங்க. சரியாக பாருங்கள், நம்ம ஃபோல்டிங்கும் நம்ம மார்க்கிங்கும் சரியாக மேட்ச் ஆகுது. அப்போ இந்த வளைவு நம்ம வந்து ட்ரா பண்ணது சரியாக இருக்குது அப்படின்னு இதிலேருந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அல்லது கொஞ்சம் மேல் பக்கமாக இருக்குது அப்படின்னா, அதாவது வளைவுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னாலோ அல்லது குறைவாக இருக்குது அப்படின்னாலோ நம்ம வளைவுகளை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு வளைவுகள் வந்து சரியாக வந்துடும், சரிங்களா. அதே போல் ப்ளவுஸில் சைடு உயரம் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். மேல் பக்கம் 1/2 இன்ச் தையலுக்காக விட்டுட்டு கீழ்ப்பக்கம் இது மாதிரி வச்சு செக் பண்ணும் பொழுது
1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. நம்ம கட் பண்ணக்கூடிய மெட்டீரியல் அதிகமாக இருக்குது. அதனால் ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இதுவே பாருங்கள் உயரம் வந்து சரியாக இருக்குது. ஆக உயரம் சரியாக இருக்குது, அகலம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. சரிங்களா? அந்த எக்ஸ்ட்ராவாக நம்ம கட் பண்ணல அப்படின்னா அந்த இடத்துல ஆம்கோல் சுருக்கங்கள் உருவாயிரும். அதனால் நம்ம சைடில் ஒரு லைன் போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஷோல்டரோட சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. 4.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த 4.5 இன்ச்சில் இருந்து 1/2 இன்ச் வந்து மேல் பக்கமாக லைட்டாக அந்த மாதிரி மார்க் பண்ணி ஒரு கிராஸ் வைஸில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது மாதிரி 2 இடத்துலையுமே போட்டுக்கோங்க. கீழ் பக்கத்தில் நம்ம கட் பண்ணிட போகிறோம், மேல் பக்கத்தில் நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போது பேக் பார்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நெக் பகுதியிலேருந்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு உள்பக்கமாக வரக்கூடாது. கரெக்டாக அந்த நம்ம மார்க் பண்ண இடத்துலையே கட் பண்ணிக்கோங்க. கீழ்ப்பக்கம் நம்ம கிராஸ் வைஸில் லைன் போட்டோம் இல்லைங்களா, ஒரு 1/2 இன்ச்சில் இந்த இடத்த கட் பண்ணிடுங்க. நம்ம மேல் பக்கம் லைன் போட்ட இடத்த இது மாதிரி ஹேர்கட் கொடுத்துக்கலாம். இந்த ஹேர்கட்டோடு தான் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணணும். கரெக்டாக அந்த கிராஸ் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதே போல் இந்த சைடில் ஃபஸ்ட்டு போட்ட லைனை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு உள்பகுதியில் லைட்டாக வந்து அந்த படிமானம் தெரியும். சரிங்களா? அதாவது அந்த குழிவான பகுதி வந்து தெரியும். அந்த இடத்த நல்லா வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கீழ்ப்பக்கம் இருந்து 1.5 இன்ச் வந்து மேல் பக்கமாக டேப்பில் மார்க் பண்ணி கூட இது மாதிரி நீங்கள் லைன் போட்டுக்கலாம். இப்போது இதில் டபுள் ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா பேக் பார்ட் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபோல்டு, அடுத்து இன்னொரு ஃபோல்டு. நீங்கள் ஒரே டைமில் டபுள் ஃபோல்டு பண்ணலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம். பட் வந்து சிங்கிள் ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணும்போது தான் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கிராஸ் வைஸில் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் ஒவ்வொரு டைமாக தான் நம்ம வந்து மடித்து நம்ம தையல் போடணும். சரிங்களா? அப்போ தான் அந்த வளைவுகள் வந்து ஈக்குவலாகும், சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக இருக்கும். இப்போ பேக் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மீத இருக்கிற கிளாத்தை எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்ச பேக் பார்ட்டை வந்து கையில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட் கட் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம பேக் பார்ட்டை வந்து வைக்கணும். பட் நம்ம வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் கட் பண்ணுறோம், அதனால் கிராஸ் வைஸில் வந்து வச்சுக்கலாம். இப்போது சைடில் வந்து ஜாயிண்ட் வருமா அப்படின்னு இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? மேல் பக்கம் ஸ்கேல் வச்சுட்டு இது மாதிரி டேப் வச்சு ஸ்ட்ரைட்டாக நம்ம செக் பண்ணும் பொழுது அந்த இடத்துல மெட்டீரியல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் மெட்டீரியல் வேஸ்ட் ஆகாமல் சரிங்களா கரெக்டாக வந்து எட்ஜிலேயே பேக் பார்ட்டை வைக்கும் பொழுது சரியாக வந்து கட் பண்ணிக்கலாம், வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஏன்னா இந்த சைடு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணோம், அந்த சைடில் நம்ம பட்டி கட் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்காக. இப்போது ஷோல்டரோட லைனை இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நெக் லைனையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் சைட்லையும் இது போல் மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் ரவுண்டு ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். சைடு உயரத்தையும் இது போல் ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது பேக் பார்ட் வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபோல்டிங் லைனை இது மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுக்கலாம். அதே போல் ஷோல்டரோட லைனையும் இது மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம முன் கழுத்து உயரம் சரிங்களா மார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பாக்ஸ் மாதிரி போட்டோம் அப்படின்னா முன் கழுத்து உயரம் மார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முன் கழுத்து உயரம் எவ்வளவு இன்ச்சோ அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. 6 இன்ச்சு, அதனால் நான் 6 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி லைன் போட்டு நம்ம மார்க் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் மேல் பக்கமோ அல்லது கீழ்ப்பக்கமோ மார்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? இப்போது கரெக்டாக சரியாக 6 இன்ச்சில் நம்ம வந்து மார்க் பண்ணிடுவோம். இப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த லைன் பார்த்திங்கன்னா நம்ம பேக் நெக் லைன் வந்து ட்ரா பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போவே வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இதில் ஸ்லாண்டிங்காக ஒரு 2 பாயிண்ட் அகலத்தில் இது மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அடுத்து 1/2 இன்ச் அகலத்தில் ஒரு லைன் போட்டுக்கிறோம். இதுக்கு கீழே தான் நம்ம வந்து நெக் லைன் ட்ரா பண்ணுறோம். ஃபஸ்ட்டு போட்ட லைன் கட் பண்ணுறதுக்காக சரிங்களா, அடுத்து போட்டது ஷோல்டர் தையலுக்காக. இந்த நெக்லைன் 2 பாயிண்ட் உள்பக்கமாக ஏன் தள்ளுறோம் அப்படின்னா நம்ம இந்த சைடில் கொக்கிப்பட்டி வீப்பட்டி ஸ்டிச் பண்ண போகிறோம் இல்லைங்களா, அதுக்காக. இப்போது ஷோல்டர்லேருந்து நம்ம போட்ட லைன் வந்து சரியாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். கொக்கிப்பட்டி சைடு எடுத்துக்கோங்க. ஷோல்டரோட மார்க்கிங் நேர் சரியாக வச்சுட்டு இது மாதிரி செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக 1/4 இன்ச் கேப் விட்டு செக் பண்ணுங்கள். ஃபைனலாக 1/4 இன்ச் கேப் நம்மளுக்கு கிடைக்கும். இப்படி இருந்ததுன்னா சரியான அளவில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த 1/4 இன்ச் பார்த்திங்கன்னா நம்ம கொக்கிப்பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காக, நெக்லைனுக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்காக 1/4 இன்ச்சு, ஷோல்டர் ஃபினிஷ் பண்ண 1/2 இன்ச் வந்து மேல் பக்கம் மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா?
இப்போது நம்ம வளைவு சரியாக இருக்குது அப்படின்னு அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இதில் முன்ன பின்ன வந்தது அப்படின்னா மறுபடியும் அளவுகளை கொஞ்சம் ஏற்றமோ இறக்கமோ செஞ்சோம் அப்படின்னா சரியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு முன் உயரம், ஃப்ரண்ட் ஹைட் 14 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா உடல் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பருமனாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? ஆக 14 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். 2 இடத்துல மார்க் பண்ணி இது மாதிரி லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். நம்ம போட்ட லைன் சரியாக இருக்கா அப்படின்னும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த சைடில் இருந்தும் செக் பண்ணுங்கள் 14, அதே போல் இந்த சைட்லேயும் செக் பண்ணிக்கோங்க 14 இன்ச்சு. ஏன்னா கிராஸாக லைன் போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அளவுகள் மாறிடும், அதனால. சரிங்களா? இப்போது 1.5 இன்ச் வந்து இந்த லைன்லேருந்து மேல் பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம பட்டிக்காக வளைவுகள் கொடுக்கணும் பார்த்தீங்களா, அதுக்காக இந்த 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறோம். இது பொதுவான அளவு. சரிங்களா? அடுத்து கிராஸினுடைய அளவு. கிராஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் 4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அடுத்தது டாட்டினுடைய அகலம். டாட்டினுடைய அகலம் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது கிராஸ், அடுத்தது டாட் மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ண இடத்துக்கு இது போல் லைன் போட்டுக்கலாம். அதே போல் இந்த சைட்லையும் லைன் போட்டுக்கலாம். இப்போது இந்த 2 மார்க்கிங்கையும் லைட்டாக ஒரு கர்வ் எடுத்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு டாட். இந்த டாட் வந்து சரியாக இருந்தது அப்படின்னா தான் ப்ளவுஸ் வந்து சரியாக இருக்கும். சரிங்களா? இப்போது டெப்த் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 பாயிண்ட், ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் இந்த மாதிரி டெப்த் எடுத்துக்கலாம். செஸ்ட் ரவுண்டுக்கு உள்புறமாக. சரிங்களா? அதே போல் ஷோல்டருக்கும் கீழ்ப்பக்கமாக இது மாதிரி ரவுண்டு வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது நெக் பகுதியிலேருந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த டாட் மார்க் பண்ண பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து ஹேர்கட் கொடுத்துக்கலாம். அதே போல் இந்த சைட்லேயும் ஃபஸ்ட்டு டாட் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த 2 ஹேர்கட் ரொம்ப முக்கியம். அதே போல் செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துல ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணணும். மீதம் இருக்கிற கிளாத்தை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அகலம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. சரிங்களா? பார்த்திங்க அப்படின்னா 8 இன்ச்சு தான் இருக்குது. பட் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு 10 to 10.5 இன்ச்சாவது தேவைப்படும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும் பொழுது கேப் இருக்கிற கிளாத் வந்து அட்டாச் பண்ணிடலாம். சரிங்களா? பாருங்கள், சேமாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து ரா எட்ஜு சரியாக இருக்கான்னு பாருங்கள். முன்ன பின்ன இருந்தது அப்படின்னா இது மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் அளவுகள் மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது போல் ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு 2 சைட்லேயும் ஈவனாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபோல்டிங் வந்து முன்ன பின்ன இருந்தது அப்படின்னாலும் நம்மளுக்கு ஸ்லீவ் மார்க் பண்ணும்போது அளவுகள் மாறிடும். ஈவனாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம 1/2 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கிறோம். நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா நீங்கள் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம், 3/4 இன்ச் கூட மார்க் பண்ணிக்கலாம். நான் லைனிங் மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண இடத்துலேருந்து நம்மளுடைய கையினுடைய சரியான உயரம் எவ்வளவு அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. அதோட 1/2 இன்ச் ப்ளஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஷோல்டர் தையலுக்காக தேவைப்படும் இல்லைங்களா? ஆக 1/2 இன்ச் ப்ளஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். நம்ம போட்ட லைன்லேருந்து உள்பக்கமாக ஸ்லீவ் லோ லென்த், கையோட கீழ் உயரம் அப்படிங்கிறது 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 3.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம ஆம்கோல் ரவுண்டு வந்து எடுத்தோம் இல்லைங்களா? ஆம்கோல் ரவுண்டு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கும் கீழே 1.5 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்லீவ் ரவுண்டு. ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளவு தேவையோ மார்க் பண்ணிக்கோங்க. நான் 7 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்காக இந்த சைடும் இந்த சைடும் நம்ம வந்து அளவுகள் மார்க் பண்ணிட்டோம். இப்போது மார்க் பண்ண அந்த தையலுக்காக மார்க் பண்ண இடத்துல இருந்து ஃபோல்டிங் வரைக்கும் கிராஸ் சைஸில் ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது ஆம்கோல் ரவுண்டு, ஸ்லீவ் ரவுண்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தையலுக்கான அளவையும் இது போல் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கிராஸ் சைஸில் போட்டோம் இல்லைங்களா? இந்த லைனை வந்து செக் பண்ணுங்கள். 11 இன்ச் இருக்குது. சென்டர் பாயிண்ட் 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிறது 2.25 மார்க் பண்ணிக்கலாம். அதே 2.25 இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து மறுபடியும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 3 இடத்துல சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம்.
இப்போது கீழ்ப்பக்கம் சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருந்து நம்ம 1/2 இன்ச் உள்பக்கமாகவும் மேல் பக்கம் மார்க் பண்ண இடத்துலேருந்து 1/2 இன்ச் வெளிப்பக்கமாகவும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இப்போது நம்ம ஆம்கோல் ரவுண்டு வந்து ட்ரா பண்ணுறோம், இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி. சரிங்களா? நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயும் ட்ரா பண்ணலாம், அல்லது இது மாதிரி ஸ்கேல் வச்சும் நம்ம வந்து ட்ரா பண்ணலாம். எது உங்களுக்கு ஈஸி மெத்தடாக தோணுதோ அது மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், ஸ்கேல் அப்படின்னா இந்த மெத்தடில் வச்சு நம்ம மார்க் பண்ணணும். அடுத்து கீழ்ப்பக்கத்தில் இந்த மெத்தடு, சரிங்களா, அப்படியே டேர்ன் ஆயிரும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவுகளும் நம்ம ஹேண்ட்லேயே ஃப்ரீ ஹேண்டாக போடுற அளவுகளும் சேம் அளவாக தான் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் ஆம்கோல் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிட்டோம், ட்ரா பண்ணிட்டோம். இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும் பொழுது கிளாத் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங்கில் ஒரு ஹேர்கட் வந்து கொடுத்துக்கோங்க. அதே போல் ஆம்கோல் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துலையும் ஒரு ஹேர்கட் வந்து கொடுத்துக்கோங்க. ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து இப்போ நோட் பண்ணக்கூடாது, ஏன்னா இதை அட்டாச் பண்ணதுக்கப்புறம் டெப்த் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து நோட் பண்ணணும். சரிங்களா? இப்போது ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். மீத இருக்க கிளாத்தில் நம்ம கொக்கி பட்டிக்காகவும் வி பட்டிக்காகவும் மெட்டீரியல் வந்து கட் பண்ணிக்கலாம். மீத இருக்கிற கிளாத்தை நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். அண்ட் பட்டி வந்து நம்ம இதில் வந்து ரஃபாக வந்து கட் பண்ணிக்குவோம். எப்போவுமே ஸ்டிச் பண்ணும் பொழுது தான் பட்டி வந்து நம்ம பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் வச்சு மார்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் பட்டி வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். ரஃபாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12 இன்ச் லென்த் வைஸில் கட் பண்ணிக்கோங்க. அகலம் பார்த்திங்க அப்படின்னா 5 இன்ச் இருந்தது அப்படின்னா போதுமானது, அதுவே அதிகம் தான். சரிங்களா? இந்த சைடில் ஒரு பட்டி அதே போல் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இது டபுளாக இருக்கனால நான் 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக 5 இன்ச் டோட்டலாக இருந்தது அப்படின்னாலே ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கும் குறைவாக தான் நம்மளுக்கு அளவுகள் வரும். நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை ஃபைனலாக நம்ம வந்து கட் பண்ணி இப்போது 2 சைடுக்கும் நம்ம வந்து பட்டி ரெடி பண்ணிட்டோம். மெயின் கிளாத் ப்ளஸ் நம்ம இப்போ கட் பண்ண பட்டி ப்ளஸ் இன்னும் 2 பீஸ் வந்து உள்பக்கம் பட்டியில் அட்டாச் பண்ணோம் அப்படின்னா பட்டி வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், பெல்ட் மாதிரி இருக்கும். இது மாதிரி உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு 4 பீஸ் கொடுத்தோம் அப்படின்னா தான் அவங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாக பெல்ட் மாதிரி நீட்டாக இருக்கும். சரிங்களா? நம்ம இந்த பதிவில் பார்த்திங்கன்னா உடல் பருமன் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில், அவங்க ஷார்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அளவுகள் எந்தெந்த அளவுகள் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.